பொது பணத்தை கை வைக்க மாட்டோம், கை வைத்தவர்களை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவான இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சிலரும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் சிக்குவார்கள்னு வெளிப்படையாகவே அங்கே சொல்லியிருக்காரு. ஆகவே இது ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்கணும். திமுக முதலமைச்சரை வாயை திறங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வாயை திறக்கும் போது சபையில் எல்லாம் வெளிநடப்பு பண்ணி ஓடுறாங்க. எதற்காக திமுக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும்? முதல் உரை ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஒன்றும் பெருசாக அநாகரிகமாக பேசுகிற போகிறது கிடையாது. கருணாநிதின்றதை விட கலைஞர் தான் மாற்றிக்கிட்டு. அப்போ எதுக்காக திமுக பயந்து ஓடணும்? லிட்டரலி திமுக பயந்து தான் ஓடி இருக்காங்க இந்த உரையை கேட்காம. அவர் ஒன்றும் ஜெயலலிதா அளவுக்கு கருணாநிதியை விமர்சனம் செய்யவில்லை. ஜெயலலிதா கருணாநிதியை மிக கடுமையாக விமர்சனம் செய்வார் சட்டசபையிலே. இவர் கலைஞர் தான் சொல்றாரு, கருணாநிதினு சொன்னதை கூட திருத்தி கொண்டார். அப்புறம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் 59 எம்எல்ஏக்கள் முதல் உரை, கன்னி உரை, முதலமைச்சரோட உரை, அதை கேட்காமல் எதற்காக அவ்வளவு அவசரம்? இல்ல, உங்களுக்கு நேரம் கொடுக்கறதாவும் சபாநாயகர் சொன்னார். முதலமைச்சர் பேசுறதுக்கு பதில் உரை நீங்க கொடுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். ஆமா, ஏன் பயந்து ஓடுறாங்க? அந்த ஒரு வார்த்தை ஒரு ட்ரிகர் பண்ணிருக்கு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பார்ட்டி ஃபண்ட்னா எந்த பார்ட்டின்னு சொல்லி உனக்கு ஏன் கோவம் வருது? 1000 ப்ரொவோகேஷன் இருக்குங்க. நீ உரையை கேள, ஏன் பயந்து ஓடுற? நீங்க பேசுவோம், அவங்க கேட்டாங்கல்ல.